ಹಲೋ ಲರ್ನರ್ಸ್, ಇವತ್ತು ನಾವು ಟೀಚಿಂಗ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಬಗ್ಗೆ ಕಲಿಯೋಣ. ಈ ವಿಡಿಯೋನ ಆಬ್ಜೆಕ್ಟಿವ್ಸ್, ಈ ಸೆಷನ್ ನಂತರ ನೀವು ಏನು ಕಲಿತೀರಾ ಅಂತ ನೋಡೋಣ. ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಸ್ಕಿಲ್ಸ್ನ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ, ಎಫೆಕ್ಟಿವ್ ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಸ್ಕಿಲ್ಸ್ ಫಾಲೋ ಮಾಡೋದು. ಬನ್ನಿ ஆரம்பிசோಣ. கேள்விகளை வடிவமைப்பது. கேள்வி கேட்பது ஒரு மகத்துவமான டெக்னிக். இது எல்லா ட்ரெயினருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ட்ரெயினர் கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தாதான் ஒரு ட்ரெயினி அதை கவனமா பார்த்து நல்லா தெரிஞ்சுப்பாங்க. கேள்வி கேட்கறது ஒரு அருமையான டெக்னிக். அது எல்லா ட்ரெயினருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ட்ரெயினர் ஒரு கேள்வி கேட்டா அதை ட்ரெயினி பல விதங்கள்ல ஆன்சர் சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். ட்ரெயினர் மூலமா இவங்க கேள்வி கேட்க கத்துக்கணும். அது உங்க லட்சியத்தை அடையறதுக்கு உதவி செய்யும். ஸ்டூடெண்ட்ஸ புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கில் அவசியம் தேவை. இது எந்த விஷயத்துக்காகவும் கிரேட்காகவும் அமல்படுத்தலாம். கேள்வி கேட்பதன் நோக்கம், ட்ரெயினிஸ் கத்துக்கிட்டதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லணும். அதோட ட்ரெயினிஸ் கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். கிளாஸ்ல எல்லாத்தையும் விரிவா கத்து கொடுக்கணும். ட்ரெயினிஸ்க்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதை டீட்டெயிலா கத்து கொடுக்கறதுனால அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ட்ரெயினிஸ் தான் கத்துக்கிட்ட விதத்தை தன்னோட மனசுல கரெக்டா பதிய வச்சுப்பான். அதோட சப்ஜெக்ட அவங்களே தன்னோட ஸ்டைல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும். அதோட ட்ரெயினிய நீங்க எல்லா விதத்திலையும் இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஆர்டர் ஆஃப் கொஸ்டினிங். 3 விதமான கேள்விகள் உண்டு. ஒன்னு சிம்பிள் கொஸ்டின், சப்ஜெக்ட புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கும்போது சொல்றதுக்கு இது உதவி செய்யும். 2வது இன்டர்மீடியட் கொஸ்டின், ஒப்பிட்டு பதில் சொல்வது. பிராக்டிக்கலா அதோட டூல்ஸோட உதவியோட நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. 3 ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ், ஸ்டூடெண்ட் யோசிக்க, தர்க்கம் பண்ண, அனலைஸ் பண்ண, புது எண்ணங்களை வெளிப்படுத்த, அனாலிசிஸ், சிந்தசிஸ் அண்ட் இவாலுவேஷன் பண்ண ஊக்கம் கொடுக்கணும். அவங்கள அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்க வைக்கணும். ஒரே நேரத்துல ட்ரெயினர் பல கேள்விகளை பல விதத்துல உங்ககிட்ட கேட்பாங்க. அத புரிஞ்சுக்கிற திறமைய நீங்க உருவாக்கிக்கணும். மீனிங்ஃபுல் கொஸ்டின்னு எதை சொல்வாங்க? கத்து கொடுத்த விஷயம் சம்பந்தமா அந்த கேள்வி இருக்கணும். ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமான கேள்விகள் கேட்கப்படும். இங்க சப்ஜெக்ட் லாங்குவேஜ் ரெண்டையும் கவனிக்கணும். லாங்குவேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்ல 5 தத்துவங்கள் உண்டு. அது என்னன்னா, கிராமட்டிக்கல் கரெக்ட்னஸ், கரெக்டான லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். சிம்பிளான சரளமான லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். கான்ஷியஸ்னஸ், கேள்வியை நீங்க கரெக்டா முன் வைக்கணும். ரிலவன்சி, சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட கொஷின் தான் இருக்கணும். அது ட்ரெயினிஸ்க்கு உபயோகமாவும் இருக்கணும். முக்கியத்துவம், சப்ஜெக்ட் சம்பந்தமா தான் கேள்வி இருக்கணும். அதோட ஒரே பதில நீங்க தேடி எடுக்கணும். கிளாரிட்டி, நீங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் கிளியரா இருக்கணும். இது உங்களோட இமேஜை அதிகரிக்கும். ப்ராசஸ், கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுல பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. கேள்வி கேட்கிற வேகம், கேட்கிற கேள்வியை நீங்க உடைச்சு இல்ல ரொம்ப ஃபாஸ்டா அப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. ட்ரெயினரோட குரல் நல்ல தெளிவா இருக்கணும். அதோட அவர் சொல்றது எல்லார் காதுலயும் விழணும். இடைவெளி, இதுக்கு என்ன அர்த்தம்னா, கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ட்ரெயினிஸ் பதில் சொல்ல அவங்க நேரத்தை ஒதுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். ஸ்டைல், நீங்க சொல்லி கொடுக்கறது ஸ்டைலிஷா இருக்கணும். ட்ரெயினி அதுல அட்ராக்ட் ஆகணும். உங்கள யாராவது எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி நல்லா விவரமா சொல்ல முடியுமா? வைஷ்ணவி, நீ எழுந்து டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி கொஞ்சம் சொல்ல. டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். அது பவர் ஃப்ரீக்வன்சியை மாத்தி காட்டும். தவறான பதில். டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவும் பவர் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை மாத்தாது. சுதீப், அதே கேள்விக்கான பதில நீ கொஞ்சம் சொல்ல பாப்போம். சார், டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். இது வோல்டேஜ் சம்மந்தப்பட்டது. ஆனால் அது தன்னுடைய பவர் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணாது. ஓகே, வெரி குட். இதுதான் கரெக்டான பதில். டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவும் தன்னுடைய ஃப்ரீக்வன்சி பவரை மாத்தவே மாத்தாது. அது வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை தான் மாத்தும். ப்ராடக்ட், ட்ரெயினிஸோட பதில் வேரியஸ் ஃபேக்டர் சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஏ, கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்திசாலியா இருக்கணும். பி, லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி. சி, இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறது. டி, கிளாஸ்ல கவனிக்காம இருக்கிறது. இ, சிங்க்ரனைஸ் ஆகாதது. எஃப், இந்த விஷயமா எதுவுமே தெரியாம இருக்கிறது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்காம இருக்கணும். எஸ், நோ மாதிரியான கேள்விகள், இதுதான் அதிகமா உங்களை யோகிக்க வைக்குது. அரைகுறை கேள்விகள், இதுக்கு பதில் சொல்லணும்னா அவங்க முழுசா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எக்கோ ஆர் சஜஸ்டிவ் கொஸ்டின்ஸ், அது ரீசெண்டா கத்து கொடுத்த சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட கொஸ்டினா தான் இருக்கும். இது யோசிக்கும் தன்மையை அதிகப்படுத்தாத முக்கியமான கேள்வி. இதோட பதில் கேள்வியிலே மறைஞ்சு இருக்கும். அலங்காரம் செய்யப்பட்ட கேள்விகள், இதோட முக்கியமான பாயிண்ட தான் குறிச்சு சொல்லும். கேள்வியை அனலைஸ் பண்றது, இல்ல நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த விஷயத்துல நீங்க சப்ஜெக்ட ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு ட்ரெயினர் உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு 5 விதமான ரெஸ்பான்சஸ் இருக்கும்.
உங்கள யாராவது டிரான்ஸ்ஃபார்மருடைய டெஃபினிஷனை சொல்ல முடியுமா? என்ன மௌனமா இருக்கீங்க? வைஷ்ணவி, டிரான்ஸ்ஃபார்மருடைய டெஃபினிஷனை சொல்லுங்களேன். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். அது பவர் ஃப்ரீக்வன்சியை மாத்தி காட்டும். ராங் ஆன்சர். டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவும் பவர் ஃப்ரீக்வன்சியை மாத்தாது. நிதிஷ், டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு நீ சொல்ல. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். இதால வோல்டேஜ் அதிகமாகும் அப்புறம் குறையும். இதால பவர் வோல்டேஜ்ல மாற்றம் வரும். இது கரெக்டான பதிலா? நோ சார். ஆஷிர்வாத், கொஞ்சம் நீ சொல்ல. டிரான்ஸ்ஃபார்மருடைய டெஃபினிஷன் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அதில் வோல்டேஜ் கரண்ட் மாறி மாறி வரும். வோல்டேஜ் கரண்ட்ல மாற்றங்கள். ஓகே, ஆனா இது முழுமையான ஆன்சர் கிடையாதே. ஐ மீன் 100% கரெக்ட் ஆன்சர் கிடையாது. வேற யாராவது சொல்லுங்களேன். சுதீப், நீயே எழுந்து கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்லு பாப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். அது வோல்டேஜ் கரண்ட்டை அதிகமாக்கும் குறைவாக்கும். ஆனா அதோட பவர் அண்ட் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கூட மாறாது. ஓகே, வெரி குட். இதுதான் கரெக்டான பதில். டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவும் தன்னுடைய ஃப்ரீக்வன்சி அப்புறம் பவரை மாத்தவே மாத்தாது. அது வோல்டேஜ் கரண்ட்டை மட்டும்தான் மாத்தும். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய டெஃபினிஷன் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சுல்ல? ஓகே, வெரி குட். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. தப்பான ரெஸ்பான்ஸ், ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர், அரைகுறை ஆன்சர், அப்புறம் கரெக்டான ஆன்சர். கேள்விகளை ஆராயறதுனா ட்ரெயினிஸ் கிட்ட வெவ்வேறு கேள்விகளை கேட்டு அவங்க குடுக்கற பதில நாம டீப்பா திங்க் பண்ணணும். அப்பதான் கரெக்டான ஆன்சர் வெளியே வரும். இல்ல சப்ஜெக்ட் அவங்களால ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும். ஜஹாங்கீரா அண்ட் அசோசியேட்ஸ பொறுத்தவரை கேள்வி கேக்குறத இவங்க ஒரு டெக்னிக்காவே பாக்குறாங்க. அத அப்படிதான் வர்ணனை பண்றாங்க. அதுல சரியான பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுல ட்ரெயினிஸோட ரெஸ்பான்ஸ டீப்பா கவனிக்கிறாங்க. விரிவா அவங்க புரிய வைக்கும் போதுதான் உங்களுக்கும் நல்லா புரிய வருது. சப்ஜெக்ட டீப்பா புரிய வைக்கிறதுனால, அத டீப்பா தெரிஞ்சுக்கிறதுனால அத மேனேஜ்மெண்டோட ஸ்கில்னு சொல்லப்படுது. காம்போனன்ட்ஸ், ப்ராம்ப்டிங். ட்ரெயினிஸ்க்கு நீங்க க்ளூஸ் கொடுக்கணும். ஒன்னு, அவங்க தப்பாவோ சரியாவோ பதில் சொன்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். பி, சரியா சொன்னவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக வெவ்வேறு விதமான கேள்விகளை கேட்கணும். சி, ட்ரெயினிஸோட தன்னம்பிக்கைய வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற மாதிரியான கேள்விகளை நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அத மறுபடியும் நீங்க புரிய வைக்கணும். அதிகமான கேள்விய கேட்க வேண்டிய நேரம் எப்ப வருதுன்னா, பதில் இன்கம்ப்ளீட்டா இருக்கும், இல்ல பதில் மொத்தமா தப்பா இருக்கும். அதனால சரியான பதில அவங்க கிட்ட இருந்து எடுக்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது நல்லது. இல்ல அத பத்தி அவங்களுக்கு விவரமா புரிய வைக்கணும். ரீஃபோக்கஸிங். இத சரியான முறையில பயன்படுத்தியே ஆகணும். அப்பதான் சப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் வரும். ட்ரெயினர் ஒரு விஷயத்து கூட இன்னொரு விஷயம் கம்பேர் பண்ணுவாரு. அதோட சொல்லி கொடுக்கற விஷயத்த இன்னும் டீப்பா, இன்னும் விவரமா சொல்லி கொடுக்க பாப்பாரு. ரீடைரக்ஷன் எப்ப நடக்குதுன்னா, ஒரு ட்ரெயினர் தனக்கு தேவையான பதில் கிடைக்கிறதுக்காக ஒரே கேள்விய பல பேர் கிட்ட கேட்பாரு. இந்த டெக்னிக்கை எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, சரியான பதில் கிடைக்காத போது, தப்பான பதில் கிடைக்கும் போது, அரைகுறை பதில் கிடைக்கும் போது, இன்க்ரீசிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ். இத நீங்க எப்ப பயன்படுத்துவீங்க? ட்ரெயினி சொல்ற பதில் முழுமையா கரெக்டா இருக்கும். அதோட அவர் சொன்ன பதில நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ட்ரெயினி தன்னோட புரிதலை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு லேர்னர் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபீட்பேக் ஸ்கில். இது ஒரு விதமான கண்டிஷன். இதுல பரிசும் கிடைக்கலாம், பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கலாம். அப்பதான் இந்த ப்ரொசீஜர் மூவ் ஆகும். இங்க ட்ரெயினர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ப்ரொசீஜர்ல ஒரு லேர்னருக்கு நல்ல பாராட்டுதல் கிடைச்சுச்சுன்னா அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா செயல்படுவான். யாரையாவது நீங்க பாராட்டாம விட்டுட்டீங்கன்னா அவனோட திறமை அப்படியே மங்கி போயிடும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல 2 வகை இருக்கு. பாசிட்டிவ், இது ஊக்கத்தை கொடுக்குது. பி, நெகட்டிவ், இதால உங்க பிஹேவியர்ல மாற்றம் தெரியும். ஜோஷி என்ன சொல்றாருன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டோட ஸ்கில்லே கத்துக்கிறது சம்பந்தப்பட்டது. அதாவது எப்படி ஒரு டீச்சரா இருந்து ட்ரெயினிய கரெக்டான ரூட்ல இருந்து கத்துக் கொடுக்கறது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஊக்கம் கொடுக்கறது, அதோட அவங்க கத்துக் கொடுக்கற விஷயத்த அவங்க கவனிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு பரிசு, பாராட்டுகள் வேற கொடுக்கணும். அன்டிசைரபிள். வார்த்தைகளை தவறான முறையில பயன்படுத்த கூடாது. ஏ, தப்பான வார்த்தைகள் கூடாது. பி, ஊக்கத்தை குறைக்கக்கூடிய லாங்குவேஜ பயன்படுத்த கூடாது. சி, உற்சாகத்தை குறைக்கக்கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. வெறுப்ப தூண்டி விடுற விஷயங்களை நீங்க கிளாஸ்ல பண்ணக்கூடாது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை தவறா பயன்படுத்துறது. டிசைரபிள். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும். ஏ, பாராட்டக்கூடிய வார்த்தைகள். பி, ட்ரெயினிஸோட மனசை நல்லா புரிஞ்சுக்க கூடிய வார்த்தைகள். சி,
ட்ரெயினிஸ் கேக்குறத நல்லா புரிஞ்சுக்க கூடிய வார்த்தைகள், அத உங்க ஸ்டைல்ல புரிய வைக்கணும். மனச நோகடிக்கிற மாதிரியான பதில்கள் இருக்கக்கூடாது. ட்ரெயினி சொல்றத நீங்க பிளாக் போர்ட்ல அழகா எழுதலாம். பி நான் வெர்பல் ஆக்ஷன். நல்ல நல்ல வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். இதுவரைக்கும் நாம என்ன கத்துக்கிட்டோமோ அத ஒரு தடவை நாம பார்க்கலாம். ஆழமான கேள்விகளை கேக்குறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எதெல்லாம் ட்ரெயினிஸ் நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க, அதோட டிஸ்கஷன் மூலமா எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க. தெளிவான பதில் வேணும்னா கேள்விகளை கேளுங்க. அதோட அவங்களுக்கு ஆழமா புரிய வைக்க பாருங்க. ஒரு ட்ரெயினி அரைகுறையா பதில் சொன்னா அத பாராட்டாம அவங்கிட்ட முழுமையா அத டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது உங்களோட கடமையாகுது. நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.